பேட்மேன் அண்ட் தி வாஸ்ப் குவாண்டமேனியா படத்தோட பிரேக் டவுன் நம்ம பார்க்க போகிறோம். ஒரு வழியாக ஃபேஸ் 4 பிரேக் டவுன் முடிச்சிட்டேங்க. இப்போ எத்தனை நாள் இந்த வருஷம் ஆரம்பித்த நாளே வாண்டாவிஷன் பிரேக் டவுன் தான் போட்டேன். அதுக்கப்புறம் இத்தனை நாளைக்கு அப்புறம் 3 மாதம் ஆயிருக்கு எனக்கு ஃபேஸ் 4 பிரேக் பண்ணி முடிக்கிறதுக்கு. இது இன்னும் தண்டர்போல்ட்ஸ்குள்ளே முடிச்சிடும் அப்படின்னு நான் நம்புகிறேன். பார்க்கலாம் இருங்க, சீக்கிரம் கேட்சப் பண்ண பார்க்குறேன் இந்த ஃபேஸ் 5ஓட. இந்த படத்தோட பிரேக் டவுன் இப்போ ஆரம்பிச்சிடலாமா? படத்தோட ஓப்பனிங்லேயே எடுத்து நம்ம ஜானட் தான் காட்டுறாங்க. அவங்க இந்த குவாண்டம் ரெலம்குள்ளே மாட்டிக்கிட்டு இருந்தாங்க. அந்த ஒரு டைம் லைன் அது. ஸோ அந்த டைமில் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி அவங்க வந்துட்டு கேங்கும் அப்போ தான் அப்பீர் ஆகிறார். எனக்கு தெரிஞ்சு படத்தில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் நம்ம ஜானட் கேங்கை தான் காட்டியிருக்காங்க. அண்ட் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அவர் ஏதோ ஒரு பாட்டில் வந்து விழுற மாதிரி தான் காட்டியிருக்காங்க. அந்த இடமே பார்த்தீங்கன்னா நம்ம ஜானட் போய் பார்க்கும்போது ஆந்தி வேலை ஏகப்பட்ட அனிமல்ஸ் வர மாதிரி காட்டி, சாரி அனிமல்ஸ்ன்ற வித்தியாசமான கிரியேச்சர்ஸ் வந்துருக்கு. கிட்டத்தட்ட அந்த கிரியேச்சர்ஸ் பார்க்கறதுக்கு இந்த ஏலியன் படத்தை அந்த கிரியேச்சர்ஸ் மாதிரி தாங்க இருக்குது. இந்த குவாண்டம் ரெலமே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஏலியன் பிளானட் அப்படின்ற மாதிரி தான் காட்டியிருந்திருக்காங்க. அண்ட் இந்த குவாண்டம் வேர்ல்டோட இந்த பில்டு நல்லா இருக்குங்க. இந்த படத்தோட விஷுவல்ஸ்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா எக்ஸாக்ட்லி நம்ம கார்டியன்ஸ் ஆஃப் கேலக்ஸியில் வந்து நம்ம ஏலியன் வேர்ல்டெல்லாம் இருக்குல்ல, அந்த ஒரு வேர்ல்டோட லுக் தான் உங்களுக்கு ஞாபகப்படுத்திக்கிட்டே இருக்கும். பட் ஸ்டில் பார்த்தீங்கன்னா இது அந்த ஸ்பேஸ் மாதிரி கிடையாது. வழக்கமாக வானத்தில் பார்த்தா எல்லாம் ஸ்பேஸ் தெளிவாக தெரியல. ஆனால் இந்த படத்தில் நீங்கள் அண்ணாந்து பார்த்தீங்கன்னா மேலேயுமே டிஃப்ரெண்ட்டாக ஓர்டெக்ஸ் உலகம் தான் தெரியும், மேலேயுமே தரக்கிற மாதிரி தான் தெரியும். ஸோ கொஞ்சம் ஒரு வித்தியாசமான உலகம் அப்படின்றத நம்ம கண் முன்னாடி நல்லாவே காட்டிட்டு இருக்காங்க. அண்ட் இந்த குவாண்டம் ரெலம் கூட எனக்கு பல நேரத்தில் அந்த கார்டியன்ஸ் ஆஃப் கேலக்ஸி படத்தையும் அந்த ஏலியன்ஸ் தான் ஞாபகப்படுத்துச்சு. பட் ஸ்டில் இது டிஃப்ரெண்ட்டானதுன்றதை நமக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா சொல்லிடுறாங்க. அண்ட் அங்கே ஃபஸ்ட்டாக வரதே பார்த்தீங்கன்னா நம்ம கேங் தான். ஸோ கேங் தான் ஃபஸ்ட்டு ஒருத்தனை கொண்டு இது என்ன இடம் அப்படின்னு கேட்குறாரு. அடுத்த ஷார்ட்டே பார்த்தீங்கன்னா நம்ம ஆண்ட்மேனை தான் காட்டுறாங்க. ஆண்ட்மேன் மனுஷன் பார்த்தீங்கன்னா இப்போ செம்ம ஃபேமஸாக இருந்துகிட்டு இருக்காப்புல. ஸோ போகிறவங்கலாம் ஜாலியாக பேசுகிறாரு, செல்ஃபி எடுத்துக்கிறாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா அவர் வந்துட்டு செம்மையாக ஃபேமஸ் ஆகிருக்காரு இந்த டைமில். ஏன்னா போன என்கேம் படத்துலேயே வேறு யாருக்கும் தெரியாத மாதிரி காட்டியிருக்காங்க. பட் என்கேமுக்கு அப்புறம் மனுஷன் செம்ம ஃபேமஸ் ஆகிட்டு இருக்காரு போல எல்லா மத்தியிலையும். எல்லாருமே பார்த்தீங்கன்னா பயங்கரமாக ப்ரைஸ் பண்ணுற மாதிரி காட்டியிருந்திருப்பாங்க. அப்சல்யூட்லி என்கேமுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய புக்கு ரிலீஸ் பண்ணியிருக்காரு. அண்ட் நிறைய பாட்காஸ்ட்லாம் சொல்லியிருக்காரு. பாசிபிளி நிறைய இன்டர்வியூஸுமே கொடுத்துருக்கலாம். ஸோ அவெஞ்சர்ஸ்குள்ளே என்னென்ன நடக்குதுன்றதை வெளியே லீக் பண்ணுற ஒரு ஆளாக தான் இவர் இருந்துகிட்டு இருக்காரு. அண்ட் ஒரு பக்கத்தில் இருக்கிற ஒரு காஃபி ஷாப்புக்குள்ளே போவார். அங்கே இருக்கிற ஒரு வயசானவர் பாருங்களேன், பார்க்கறதுக்கு ஸ்டான்லி மாதிரியே இருக்கார்ல. ஆனால் ஒரிஜினலாக பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல இருந்துக்க வேண்டியது நம்ம ஸ்டான்லி தான். சப்போஸ் ஸ்டான்லி இருந்தார் அப்படின்னா இந்த இடத்துல அவர் தான் கேமியோ கொடுத்துருந்துருப்பாரு. ஸ்டான்லிக்கு பதிலாக இன்னொருத்தர் கொடுத்துருக்காங்க. அந்த இடத்துல கூட அவர் தேங்க்யூ ஸ்பைடர்மேன் சொல்கிற மாதிரி இருக்கும். ஆண்ட்மேன் ஸ்பைடர்மேன் மிஸ்டேக் நான் சொல்லியிருப்பாரு. அடுத்து நம்ம ஜிம்மியும் காட்டியிருப்பாங்க. அவர் கூட சேர்ந்து சாப்பிட்ற மாதிரியுமே காட்டியிருந்திருக்காங்க. எக்ஸாக்ட்லி பார்த்தீங்கன்னா போன ஆண்ட்மேன் படத்துலேயே வந்துட்டு ஒரு நாள் நம்ம 2 பேர் சேர்ந்து சாப்பிடுன்னு சொல்லியிருப்பாரு. அதே மாதிரி அந்த இடத்துல உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அண்ட் ஒரு மேஜிக் ட்ரிக் வச்சு தான் அந்த கார்டையுமே வெளியே காட்டுற மாதிரி காட்டியிருக்காங்க. பட் அவளுக்கு பதிலாக வேறு யாரோ ப்ளே பண்ணிட்டாங்க. அண்ட் பார்த்தீங்கன்னா அவர்கிட்ட இந்த பேஸ்கின் ராபின்ல வேலை செஞ்சுக்கிட்டு இருப்பார்ல, மனுஷன் எனக்கு தெரிஞ்சு ஒரே நாள் தான் வேலை செஞ்சிருப்பாரு. ஒரே நாள் அவர் வேலையை விட்டு தூக்கியிருப்பாங்க. பட் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அவருக்கு எம்ப்ளாயி ஆஃப் த மந்த் கூட இல்லை, எம்ப்ளாயி ஆஃப் த செஞ்சுரி. ஸோ பார்த்தீங்கன்னா அவர் அந்த இடத்துலையே ஒரு நாள் தான் வேலை செஞ்சிருப்பாரு. காலை சேர்ந்து மதியத்துக்குள்ளேயே எனக்கு தெரிஞ்சு எப்படி ஃபயர் பண்ணியிருப்பாங்க. ஆனால் மனுஷன் பார்த்தீங்கன்னா எம்ப்ளாயி ஆஃப் த செஞ்சுரியாகவே ஆக்கிட்டாங்க. அடுத்த பக்கம் ஜானட் பேன் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி வந்துட்டு அந்த கம்பெனியை வேறு லெவலில் வெட்டி கொண்டு போயிட்டு இருக்காங்க. ஸோ அப்சல்யூட்லி பார்த்தீங்கன்னா அந்த கம்பெனியை செம்மையாக கொண்டு போயிருந்திருக்காங்க. அதில் பார்த்தாலே நமக்கு தெரிஞ்சிட்டு இருக்கு. அண்ட் அவங்களோட சூட்டு கூட பார்த்தீங்கன்னா போன படத்தில் வந்துட்டு அது ஒரு ஃபிசிக்கல் சூட்டாக இருக்கும், கழட்டி மாட்டுற மாதிரி தான் இருக்கும். இந்த இடத்துல அது ஒரு நானோடெக்ன்ற மாதிரி காட்டியிருக்காங்க. நானோடெக்கில் ஒரு எஃபிஷியன்சியுமே இருக்குது. பட் இப்போ பார்த்தீங்கன்னா நானோடெக்ன்றது ஒரு மாதிரி சேச்சுரேட் ஆகிடுச்சுங்க. போர் அடிக்குது எல்லாமே நானோடெக்கை பார்க்குறதுக்கு. பழைய மாதிரி ஒரிஜினல் சூட்டாக கொண்டு வந்தால் நல்லாயிருக்கும். அண்ட் அவர் பார்த்தீங்கன்னா அப்சல்யூட்லி நிறைய சின்ன பசங்களுக்குலாம் உட்காந்து அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு புக்கை படித்து காட்டிட்டு இருக்காரு. அப்போ கூட தேர்ஸ் ஆல்வேஸ் அ ரூம் டு க்ரோ அப்படின்ற மாதிரி ஒரு டைலாக்குமே மென்ஷன் பண்ணியிருப்பாப்புல. இந்த டைலாக் எகைன் பார்த்தீங்கன்னா இன்னொரு இடத்துல படத்தில் வந்திருக்கும், நான் அது அப்புறமா சொல்கிறேன். அண்ட் திடீர்னு அவருக்கு ஜெயிலேருந்து கால் வருது. என்னடா ஜெயிலேருந்து கால் வருதுன்னு போய் பார்த்தா பார்த்தீங்கன்னா அவர் பொண்ணு கேஷியில் அங்கே ஜெயிலில் போட்டுட்டு இருக்காங்க. ப்ரொட்டஸ்ட் கூட சேர்ந்து போராட்டம் பண்ணதுனால அவங்களை ஜெயிலில் போட்டு இருந்திருக்காங்க. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அவங்க வந்துட்டு அந்த போலீஸ் ஆஃபீஸரோட காரையுமே சின்னதாக சுருக்கி இருந்திருப்பாங்க, அதையுமே காட்டியிருந்திருக்காங்க. அது பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இருக்கிற கேஷியில் அங்கே வந்துட்டு இவங்க கம்ப்ளீட்டாக வேற ஒரு ஆக்ட்ரஸ். நீங்கள் எங்கேயும்ல பார்த்துருப்பீங்களா ஒரு கேஷியில் அங்கே, அவங்க வேற ஆக்ட்ரஸ். ஸோ அவங்க 2 பேருமே பார்த்தீங்கன்னா வேற ஆளுங்க. இந்த கேரக்டர் தான் ஆக்சுவலி ரீகாஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அதுவும் அந்த பழைய ஆக்ட்ரஸ் கிட்ட சொல்லாமே, அவங்க சிங்கமில் வந்த அந்த கேஷியில் அங்கே ஆக்ட்ரஸ் கிட்ட சொல்லாமே இந்த ஆக்ட்ரஸை திரும்ப ரீகாஸ்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் அகைன் பார்த்தீங்கன்னா அங்கேருந்து கேஷிலாங்க அவங்க அப்பா கிட்ட லைட்டாக கொஞ்சம் டிசப்பாயிண்ட் ஆகிருக்கிற மாதிரி தான் காட்டுவாங்க. ஏன்னா மனுஷன் பார்த்தீங்கன்னா அங்கே தேனோஸ்குள்ளே சண்டை போட்டு கடைசி இந்த மாதிரி விஷயத்தை கூட இறங்கி பண்ண மாட்டேன்றாரு அப்படின்ற மாதிரி கேஷிலாங்க அப்பா மேலே லைட்டாக கொஞ்சம் கோவத்தில் இருக்கிற மாதிரி தான் காட்டியிருந்திருப்பாங்க. மனுஷன் காரில் போகும்போது கூட அவர்கள் எழுதின அந்த ஆடியோ புக்கை அவரே கேட்டுட்டு போயிட்டு இருக்காரு, அதையுமே அந்த இடத்துல காட்டியிருந்திருப்பாங்க. அந்த வகையில் அது ஃபன்னாக இருந்துச்சு. அண்ட் இப்போ ஹேங்க் அந்த பிம் ஃபேமிலி, இப்போ நம்ம ஸ்காட்லாண்ட் ஃபேமிலி எல்லாம் ஒன்றா தான் உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. அண்ட் அவர் இல்லாத 5 வருஷத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம ஆக்சுவலி வந்துட்டு நம்ம கேஷிலாங்க வந்துட்டு அந்த குவாண்டம் ரெலம் பற்றி நிறைய ஸ்டடி பண்ணியிருக்காங்க. அண்ட் புக்ஸை பற்றியுமே நிறைய படித்து எல்லாமே கற்றுக்கிட்டு இருக்காங்க. அந்த வகையில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட குவாண்டம் வேர்ல்டுக்கு ஒரு சேட்டலைட் அப்படின்ற மாதிரி ஒன்று கிரியேட் பண்ணியிருக்காங்க. இங்கேருந்து அதுக்கு குவாண்டம் ரெலமுக்கு சிக்னல் அனுப்போ, குவாண்டம் ரெலமே நம்மளால் இங்கே சிக்னல் ரிசீவ் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி அவங்க மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஆரம்பத்தில் ஜானட்டுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா இது ஏதோ சிம்பிள் விஷயம் மாதிரி தெரியும். அப்புறம் அது குவாண்டம் வேர்ல்டுக்கு சிக்னல் அனுப்புன்னு தெரிஞ்ச உடனே அது கட் பண்ணு அப்படின்னு சொல்லியிருந்திருப்பாங்க. அவங்க கட் பண்ணியுமே விட்டுருவாங்க. பட் அந்த ஸ்க்ரீனில் பாருங்களேன், இவ்வளோ நேரமாக எல்லோ கலரில் ஓடிட்டு இருந்த கோடிங்ஸ் திடீர்னு ப்ளூ கலரில் ரன் ஆகும். பாசிபிளி பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி வந்துட்டு நம்ம
மோடாக்கு ஆல்ரெடி சிக்னல் அனுப்பியிருக்கலாம். ஸோ அதன் மூலமாக பார்த்தீங்கன்னா அவங்க அத்தனை பேரையுமே குவாண்டம் ரெலம்குள்ளே இருத்துறாங்க. ஃபர்ஸ்ட் இந்த பக்கம் ஹோப்போட அப்பா அம்மா நம்ம ஹேங்க் அண்ட் ஜானட் 2 பேரும் உள்ளே போயிடுவாங்க. அதை ஃபாலோ பண்ணி ஹோப் போவாங்க. இந்த பக்கம் கேசிலாங் உள்ளே போயிடுவாங்க. கேசிலாங்க ஃபாலோ பண்ணி நம்ம ஸ்காட்லாங் போயிடுவார். ஸோ பார்த்தீங்கன்னா அந்த பக்கம் பெற்றவங்க போனதுக்காக பிள்ளையும், இந்த பக்கம் பொண்ணு போனதுக்காக அப்பாவும் போகிற மாதிரி காட்டியிருக்காங்க. அந்த ஒரு ஆக்ட்ரேஷன் நல்லா இருந்துச்சு. அண்ட் அவர் வளர்த்த அந்த இரும்புகளுமே போகிற மாதிரி காட்டியிருப்பாங்க. இந்த இரும்புகளை வச்சு அப்புறம் ஒரு சீன் வந்திருக்கும். அண்ட் டேட்டா உள்ள போய் ஜென்டோராவும் அந்த ஆளுங்க இருக்கிற அந்த ஒரு இடத்துல போய் விழுந்திருப்பாங்க. அவங்க பேசுகிற பாஷை பார்த்தீங்கன்னா ரொம்ப வித்தியாசமாக இருந்துட்டு இருக்கோம். என்னடா பேசிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லும்போது டக்குன்னு பார்த்தீங்கன்னா அவங்க வாயில் ஒரு ஊசை ஊற்றி விட்டு, அதை நம்ம வெப்போட ரத்தம் தான், அதை பார்த்தீங்கன்னா ஊற்றி விட்டு ஒரு வழியாக அவங்களோட பாஷை அது மூலம் தான் புரிய மாதிரி காட்டியிருந்திருப்பாங்க. இந்த பக்கம் ஜானட்டுமே எடுத்துட்டிங்கன்னா அதை குடிச்சதுக்கப்புறம் தான் அவங்க பாஷை அவங்களுக்கு புரிகிற மாதிரி காட்டியிருந்திருப்பாங்க. ஸோ ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா ஜானட்டுக்குமே அதை குடிச்சாதான் அவங்களுக்கு புரியுது. அவங்களுமே பல வருஷம் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஸ்பெண்ட் பண்ணியிருந்தாலும் அதையுமே அவங்களுக்கு குடிச்சாதான் புரிஞ்சிட்டு இருக்கு. ஸோ அதோடைய அதுக்குன்னு ஒரு எஃபெக்ட் டைம் இருக்கு போல இருக்கு. ஒருவேளை குவாண்டம் ரெலம்குள்ள இருந்தால் தான் எஃபெக்ட் இருக்கும், வெளியே வந்த எஃபெக்ட் தெரியாதோ என்னவோ, அப்போ கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்துட்டு இருக்கு. ஜானட்டுமே இந்த உலகத்துக்குள்ள ரொம்ப நாள் இருந்திருக்காங்க. அங்கே இருக்கிற ஒரு ஆர்மி மெம்பர்ஸுமே அவங்க தெரிஞ்சிருக்கு. அதன் மூலமாக தான் அவங்க வேற ஒரு இடத்துக்கு வர மாதிரி காட்டியிருப்பாங்க. அந்த இடத்துக்கு வெளியே பாருங்களேன், கேங்கோட அந்த பிக்சரை வரைஞ்சிருந்திருப்பாங்க. நல்லா தான் இருக்குது பிக்சரு. கேங் மேலே யாரும் விருப்ப காட்டுற மாதிரி தெரியல, நல்லா வரைச்சிருக்காங்க. அண்ட் வித் ஹெல்மெட்டோட வரைஞ்சிருந்திருக்காங்க. அண்ட் ஸ்காட்லாங் ஊஸ் குடிக்கிற அந்த இடத்துல எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆக்சுவலி வந்துட்டு இன்ஃபினிட்டி ஸ்டோன்ஸ்க்கான ஒரு ரெஃபரன்ஸ். 5 இன்ஃபினிட்டி ஸ்டோன் இருக்குல்ல, ஸ்பேஸ் ஸ்டோன் மட்டும் குறையுது. ப்ளூ கலர் ஹெட்டு, ப்ளூ கலர் ஹெட்டில் யாராவது வச்சு தான் இருக்கும். ப்ளூ கலர் ஹெட் தான், அதான் நம்ம கேங் இருக்காரு, அவர் தலை ப்ளூ கலரில் தானே இருக்கும். ஸோ அவரை கூட்டு வந்து வச்சிருந்தா பர்ஃபெக்டாக இருந்திருக்கும். அண்ட் இந்த இடத்துல அந்த வெப்புன்ற கேரக்டருக்கு ஆக்சுவலி வாய்ஸ் ஆக்டிங் கொடுத்து மோஷன் கேப்சர் பண்ணதெல்லாம் பார்த்தீங்கன்னா டேவிட் அல்மேஷியன். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா போன ஆண்ட்மேன் படத்தில் கர்ட்டன் பார்த்துருப்பீங்களே, அவரே தான் இங்கேயுமே வந்திருக்காரு. இல்லை இந்த இடத்துல இருக்கிறவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வித்தியாசமாக தான் இருப்பாங்க. லைக் இது ஒரு ஏலியன் பிளானட் மாதிரி ஃபீல் ஆகாது. ஏலியன்ஸ் மாதிரி ஃபீல் வந்துடக்கூடாது அப்படின்றதுக்குள்ள உண்மையிலேயே பார்த்தீங்கன்னா நல்ல வேலை பார்த்துருக்காங்க. இங்கே இருக்கிற எவனையுமே பார்த்தா உங்களுக்கு ஏலியன் ஃபீல் வராது. ஒரு டிஃப்ரெண்ட்டான ஹைப்ரிட் ஒரு ஜெர்வ்ஸ் மாதிரியான ஒரு ஃபீல் தான் வந்துகிட்டு இருக்கோம். கிருவிங்க மாதிரி இருப்பானுங்க எல்லாருமே. அதனாலே பார்த்தீங்கன்னா நமக்கு இது ஏலியன் பிளானட் மாதிரி தெரியாது. அதை கார்டியன்ஸ் ஆஃப் கேலக்ஸி படத்துக்கும் இந்த படத்துக்கும் வித்தியாசம் காட்டணும் அப்படின்றதுக்காக இந்த படத்தை எடுத்துருக்காங்க. ஆனால் விஷுவலி சூப்பராக இருக்குங்க. விஷுவல்ஸ் எல்லாமே அவ்வளோ ஸ்டன்னிங்காக இருக்கும். அளவுக்கு ஜானட் பார்த்தீங்கன்னா கிரைலர்னு ஒருத்தர் மீட் பண்ணுற மாதிரி காட்டியிருப்பாங்க. இப்போ ஒரு ராட் கிரைலர்லாம் அந்த இடத்துலையுமே பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன பிரச்சனை வந்து எகைன் பார்த்தீங்கன்னா பஞ்சாயத்து போயிட்டுருக்கு. அங்கே பார்த்தீங்கன்னா திடீர்னு ஒருத்தர் ஏலியன் மாதிரி வாயிலேருந்து அவன் நாக்கு வெளியே வந்து கடிக்கிற மாதிரி காட்டுப்பாங்க. நாக்கில் பல்லு வச்சிருக்காங்க. அவன் வந்துட்டு கிட்டத்தட்ட கடிச்சு கொண்டிருப்பான். பட் எப்படியும் அங்கேருந்து எஸ்கேப் ஆகிட்டு இருந்திருக்காங்க. அதே சமயத்தில் இந்த பக்கம் எடுத்துக்கிட்டிங்கன்னா கேங்கோட ஆளுங்க அட்டாக் பண்ண வந்துருவாங்க ஜென்டோரா இருக்கிற இடத்துக்கு. அங்கே இருக்கிறவங்களுமே பார்த்தீங்கன்னா பயங்கரமாக சண்டை போடுவாங்க. நம்ம ஸ்காட்லாங்குமே பார்த்தீங்கன்னா சண்டை போட்டு ட்ரை பண்ணுவார். அப்போ தான் தெரியும் நம்ம கேசிலாங்குமே ஒரு சூட் இருக்குது. அவங்களுமே அந்த சூட்டை போட்டு சண்டை போடுவாங்க. பட் அவங்க கிட்ட பார்த்தீங்கன்னா அது தெரியாது அவங்களுக்கு இது எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு. அவங்க அப்பா அளவுக்கு இவங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் திணற மாதிரி தான் காட்டியிருப்பாங்க. நான் கூட கேசியோட சூட்டில் ரக்கதுனா இருக்குமோன்னு நினச்சேன். ரக்கையை வைக்கல அவங்க சூட்டில். கேசிக்கு ரக்க வச்சு தான் நல்லா இருந்திருக்கும். அந்த இடத்துல தான் மோடாக்கை காட்டுறாங்க. மோடாக் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இது வந்துட்டு நம்ம டேரன். ஸோ பூமியிலேருந்து நம்ம டேரன் இந்த இடத்துக்கு வந்து மோடாக்காக மாறிட்டு வந்திருக்காப்புல. ஸோ ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா நான் டேரன் இல்லைடா மோடாக் அப்படின்னு சொல்லுவார். அப்புறம் லாஸ்ட்டில் நான் மோடாக் இல்லைடா டேரன் அப்படின்னு சொல்லுவார். இந்த கேரக்டர் இந்த படத்தில் கொஞ்சம் குழப்படியில் இருக்கிற மாதிரி தான் காட்டியிருந்திருப்பாங்க. இந்த கேரக்டர் டெத்து கூட அவ்வளோ இம்பாக்டாக இருந்திருக்காது. அதை பற்றி நம்ம அந்த சீனில் பேசுவோம். இவங்களையுமே பற்றி அந்த இடத்துக்கு பிடிச்சிட்டு போயிடுவாங்க. அந்த பக்கம் ஜானட் பார்த்தீங்கன்னா உண்மையிலேயே என்ன நினச்சி அப்படின்றத அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ரொம்ப வருஷமாக அவங்க ரகசியம் மாதிரி வச்சிருப்பாங்க. இப்போ தான் சொல்லிட்டு இருக்காங்க வெளியே. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி கேங்குக்கு அந்த ஒரு கோருக்கு கோரை ரெடி பண்ணுறதுக்கு அவங்க தான் ஹெல்ப் பண்ணிட்டு வந்திருப்பாங்க. கேங் ஆரம்பத்தில் அங்கே வந்து விழுந்திருப்பாரு. ஸோ கேங் வந்து விழுந்ததுக்கப்புறம் ஜானட்டுக்கு ரொம்ப நாள் தனியாக இருந்திருப்பாங்களே. ஸோ அப்போ தான் பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ரெண்டு கிடச்ச ஒரு ஃபீல் கிடச்சிட்ருக்கோம். ஸோ அப்போ நம்ம தனியாக இல்லைப்பா கூட ஒரு ஃப்ரெண்டு ஒருத்தர் இருக்காப்ல அப்படின்ற ஒரு நினப்பில் அவங்க இருப்பாங்க. பட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த கோரை எப்படியோ ரெடி பண்ணுறதுக்காக அவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க. ஹெல்ப் பண்ணிவிட்டு கோரையுமே ரெடி பண்ணிடுவாங்க. அப்போ தான் பார்த்தீங்கன்னா அந்த சேர் வந்துட்டு ஆக்சுவலி நியூராலிங்கான ஒரு சேரு. அந்த கோரை ஃபிக்ஸ் பண்ணும்போது நம்ம கேங்கோட அந்த ஒரு நியூரலிங்கோட கனெக்ட் ஆகி ஏகப்பட்ட உலகங்களை பார்த்தீங்கன்னா கேங் அழிக்கிறத அவங்க கண்ணிலே பார்த்துருவாங்க. ஸோ கேங் ரொம்ப மோசமானவன் அப்படின்றது அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. பட் கேங் அழிக்கிற அந்த இடம்லாம் பாருங்களேன், அதெல்லாம் வந்துட்டு ஆல்டர்னேட் டைம் லைன்ஸாக தான் இருக்கும். ஐ மீன் பிரான்ச்சு டைம் லைனாக தான் இருக்கும். மெயின் டைம்லேயும் எதுவும் பண்ணியிருக்க மாட்டார். உதாரணத்துக்கு சேக்ரெட் டைம் லைன்லாம் கீழே காட்டியிருந்திருப்பாங்களே, அது அவர் எதுவுமே பண்ணியிருக்க மாட்டார். அவர் இந்த பிரான்ச்சு டைம் லைன்ஸை தான் அழிச்சிருந்திருப்பார். அப்சல்யூட்லி பார்த்தீங்கன்னா டிவியை வந்துட்டு அது கொஞ்சம் எஃபிஷியண்டான வழியில் பண்ணுவாங்க. அந்த ப்ரூனிங் மிஷினை வச்சு ப்ரூன் பண்ணிடுவாங்க எல்லா டைம் லைன்ஸையுமே. ஆனால் இவர் டேரெக்டாக போய் எல்லாத்தையும் மொத்தமாக அழிச்சிடறாரு. கிட்டத்தட்ட நம்ம தேனோஸ் மாதிரி தான். ஒவ்வொரு பிளானட்டுக்காக போய் ஒவ்வொருத்தனா அழிக்கிறத விட ஒரே சோடுக்குள்ள பாதி யூனிவர்ஸ் அழிச்சிடலாம் அப்படின்ற கான்செப்ட் மாதிரி தான். ஸோ இவர் டேரெக்டாக ஒருத்தனா போய் கொண்டுகிட்டு இருக்காரு. அவர் சிம்பிளாக பார்த்தீங்கன்னா எஃபிஷியண்டாக ஒரு ப்ரூனிங் பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா அவங்க ரெண்டு பேத்துக்குமான வித்தியாசம். இன்ஃபேக்ட் அவரோட இவர் கெட்டவர்ன்ற மாதிரி காட்டியிருக்காங்க. பட் இவரும் ஒன்றும் அவ்வளோ கெட்டவர்ன்ற மாதிரி காட்டியிருக்க மாட்டாங்க. ஸோ அவனோட கெட்டனத்தை புரிஞ்சுக்கிட்டு ஜானட் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த இடத்துல இந்த கோரை ஷ்ரிங்க் பண்ணிடுறாங்க. அந்த இடத்துல ஷ்ரிங்க் பண்ணும்போது பாருங்கள் ரெட்டை வச்சு தான் ஷ்ரிங்க் பண்ணுவாங்க. ஒரு நல்ல டீட்டெயிலிங். அதை ரெட்டை வச்சு ஷ்ரிங்க் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா அதை தூக்கிட்டு ஓடிடுவாங்க. பட் ஆல்ரெடி கேங் கிட்ட சூட்டு கிடச்சிச்சு. சூட் கிடச்சனால இப்போ ஒரு கொஞ்சம் பவர்ஃபுல்லாக இருக்காப்ல. ஸோ ஈஸியாக ஜானட் அடிச்சு போட்டுறாரு. பட் இதெல்லாம் பார்த்தாது. அதனால சொல்லிட்டு ஜானட் பார்த்தீங்கன்னா அந்த ப்ளூ கலர் அந்த ஒரு
அந்த எக்ஸ்பேண்ட் பண்ணுறதை யூஸ் பண்ணி அந்த சின்ன கோரை பெருசாக்கி விட்ருவாங்க. இப்போ அந்த கோரை வச்சு நம்ம கேங்கால் ஒன்றுமே பண்ண முடியாது. பட் மனுஷன் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி இந்த இடத்துல தான் அவர் எக்ஸைல் பண்ணியிருக்காங்க. இந்த இடத்துல தான் பார்த்தீங்கன்னா அடைச்சி வச்சிருக்காங்க குவாண்டம் ரெலமை. இந்த குவாண்டம் ரெலமை கிட்டத்தட்ட கேங்க்கு ஒரு ஜெயில் மாதிரி ஆக்கி வச்சிருக்காங்க. ஆனால் அந்த ஜெயிலியே மனுஷனோட ராஜ்யமாக மாற்றிட்டு இருந்திருக்காரு. இங்கே இருக்கிற பல பேர் ஆக்கிரமிச்சு தனக்குன்னு ஒரு பெரிய ராஜ்யத்தை இந்த இடத்துல உருவாக்கி வச்சிருந்திருக்காப்புல இந்த மனுஷன். அந்த பக்கம் ஆண்ட்மேன் அந்த கேசில் அங்கே பார்க்கறதுக்காக இவரே டேரெக்டாக வந்திருப்பாப்புல. நீ அவஞ்சரா, நீ வந்துட்டு அந்த சுற்றி வச்சிருக்கிறானா அப்படின்ற மாதிரி கேட்டு வந்திருப்பாரு. சுற்றி வச்சிருக்கிறவன் தோறு, நான் அவன் கிடையாது அப்படி மாதிரி இவருமே மென்ஷன் பண்ணியிருந்திருப்பாப்புல. ஆக்சுவலி இத்தனை அவஞ்சர்ஸ் இருக்கும்போது ஏன் இவர் பர்டிகுலராக தோரை கேட்குறாரு? ஆக்சுவலி இவர் கேட்குறதே உண்மையிலேயே தோரா? கேங் ஆக்சுவலி இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தோரை கேட்டுறதுக்கு வாய்ப்பு கிடையாது. ஏன்னா தோரை அவர் பார்த்ததில்ல. அப்படி பார்த்தா தோர் பார்த்தீங்கன்னா அவரோட லுக்கே அப்பியரன்ஸே வித்தியாசமாக இருக்கும். இவர் சொல்கிறது பாசிபிள் நம்ம கேப்டன் அமெரிக்காவாக இருக்கலாம். ஏன் கேப்டன் அமெரிக்காமே இந்த குவாண்டம் ரெலம் மூலமாக தானே எல்லாத்தையும் வந்துட்டு அப்படி டெலிவரி பண்ணிட்டு வந்திருப்பாரு. இதில் கேட்குறது நம்ம ஒரு வேலை பார்த்தீங்கன்னா தோரா இல்லாமல் லைக் நம்ம அந்த ஆண்ட்மேனோட அந்த ஒரு ஸ்ட்ரிங்கிங் சூட் இருக்குல்ல, அந்த சூட்லேருந்து நம்ம கேப்டன் அமெரிக்காவாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. பாசிபிளி இவர் அவர் தான் கேட்குறாரு போல் இருக்கு. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த கோரை ஷ்ரிங்க் பண்ணுறதுக்காக எப்படியோ பார்த்தீங்கன்னா கேசில் அங்கே வச்சு ஒரு மாதிரி பிளாக்மெயில் பண்ணி மிரட்டி அந்த இடத்துலேருந்து பார்த்தீங்கன்னா அந்த கோரை தனக்கு எடுத்துறதுக்காக ஒரு வழியாக பேசிட்டாங்க. வெல் பார்த்தீங்கன்னா அந்த கோர் தான் இவருக்கான பவர் சோர்ஸ் போட்டிருக்கு. ஸோ கேசில் அங்கே எதுவும் பண்ணாத, இன்னொரு தடவை எதாவது பண்ணனா நான் உனக்கு கொண்டுருவேன் அப்படின்னு மிரட்டிட்டு தான் அந்த கோரை பற்றியும் எடுக்கிறதுக்காக போயிருப்பாரு. அந்த இடத்துல கூட பாருங்களேன், கேசில் அங்கே அவங்கள தட்டி விட்டு தான் அவங்க அப்பா கிட்ட வந்திருப்பாங்க. என்னால் தான் அதெல்லாம் சொல்லும் போது உன்னால் எதுவும் இல்லைடா நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு ஆண்ட்மேன் சொல்லுவாப்புல. பட் அந்த இடத்துல அவங்க ஓடி வரும்போது பாருங்களேன், நம்ம கேங் வந்துட்டு ஆக்சுவலி பின்னாடி இருக்கிறவங்கள தடுப்பார். அவங்க கண்ணால் சுடரும் போது தடுப்பார். இருங்க அவங்க பேசிக்கிட்டோம் அப்படின்ற மாதிரி. ஸோ இந்த கேங் கூட ஒன்றும் அந்தளவுக்கு நல்ல கெட்டவரில் போட்டிருக்கு. நல்ல அந்த ஐ திங்க் கெட்டவராக மாற்றிட்டு இருக்கு. இடத்துல மோடாக் பாருங்களேன், நம்ம ஆண்ட்மேனை ரெட் கலர் பாயிண்டாக வச்சிருப்பாரு. ஆனால் இதே எல்லா ஆண்ட்மேனும் சேரும் போது மற்ற ஆண்ட்மேன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஒயிட் கலரில் தெரிவாங்க. நம்ம மெய்ட் ஆண்ட்மேன் மட்டும் பார்த்தீங்கன்னா ரெட் கலரில் தெரிவார். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா அவர் கரெக்டாக பாயிண்ட் பண்ணியிருக்காருன்ற மாதிரி காட்டியிருக்காங்க. ஸோ இப்போ ஒரு டேரெக்டாக அந்த கோருக்குள்ளே போயிடுவார். கோருக்குள்ளே போயிட்டு பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல ப்ராபபிலிட்டி ஸ்டாம்குள்ளே மாற்றுவார். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இது வந்துட்டு கிட்டத்தட்ட ஸ்காடேஜஸ் கேட் எக்ஸ்பெரிமெண்ட் மாதிரி தான். ஸ்காடேஜஸ் கேட் எக்ஸ்பெரிமெண்ட்டில் ஒரு பாக்ஸ்குள்ளே பூனையும் விஷத்தையும் வச்சா இந்த பூனை உயிரோட இருக்கா இல்லையான்றது கேட்கப்பட்ட ப்ராபபிலிட்டி இருக்குல்ல. ஸோ கிட்டத்தட்ட அந்த மாதிரி தான் இந்த இடத்துல ப்ராபபிலிட்டிக்குள்ளே மாட்டிக்கிட்டு ஏகப்பட்ட ப்ராபபிலிட்டி அவர் பெரியாரு. லைக் ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கிறாரு, 2 ப்ராபபிலிட்டி ஆகிறாரு. பின்னாடி ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கிறாரு, 2 4 ஆகுது, 4 8 ஆகுது, 8 16 ஆகுது. அப்புறம் 1000 கணக்கில் மாறிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா அவங்க எடுக்கிற ஒவ்வொரு முடிவுக்குமே இந்த இடத்துல ஒவ்வொரு ஃபார்மேஷன் பார்த்தீங்கன்னா உருவாகிட்டு இருக்கு. இப்போ தெரியுதா ஏன் கேங்கே டேரெக்டாக வரலன்னு சொல்லிட்டு? அங்கே அத்தனை கேங் இருந்து அவன் இஷ்டத்துக்கு என்னென்னோ பண்ணிட்டு இருக்கான். இங்கே இவர் இத்தனை கேங்காக மாறினா எவ்வளோ பிரச்சனை பண்ணுவாங்க யோசிச்சு பாருங்க. அதனால தான் கேங்கே டேரெக்டாக இறங்கிட்டு வரல. அங்கே கூட இந்த பாஸ்கின் ராபின்ஸ்லாம் வந்துருப்பாப்புல. பாஸ்கின் ராபின் ஆட்மேனுக்கு இந்த இடத்துல என்ன வேலை? அவர் என்ன பண்ண போகிறாரு? ஸோ பார்த்தீங்கன்னா இது கொஞ்சம் எப்படி சொல்கிறது, ஏதோ ஒரு காமெடிக்காக கூப்பிட்டு வந்திருக்காங்க. ஆனால் பாஸ்கின் ராபின்க்கும் இதுக்கும் சம்மந்தமே கிடையாது. அண்ட் அந்த இடத்துல எல்லாருமே சேர்ந்து பார்த்தீங்கன்னா அந்த இதை ஸ்ட்ரிங் பண்ணுறதுக்காக போயிருந்திருப்பாங்க. ஏன்னா அவங்க எல்லாரோட குறிக்கோளுமே ஒன்று தான், ஒரே பர்பஸ் தான், கேசியை காப்பாற்றணும். அதுக்காக எல்லாருமே ஒன்று சேர்ந்து வேலை பார்க்குறாங்க. இந்த பக்கம் வாஸ்பமே எப்படியோ அவங்க பார்த்தீங்கன்னா அதுக்குள்ளேயும் வந்துருப்பாங்க. அவங்களோட பர்பஸ் ஆட்டமேனை காப்பாற்றணும். அவங்களுமே பார்த்தீங்கன்னா பல இதாக பிரிஞ்சிருந்திருப்பாங்க. அவங்களோட பர்பஸ் ஆட்டமேனை காப்பாற்றணும். ஆட்டமேனோட பர்பஸ் கேசிலங்க காப்பாற்றணும். அவங்க எல்லா பர்பஸுமே ஒன்று சேர்ந்து கடைசியில் ஒரே ஆளாக மாதிரி ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா அந்த கோரையுமே ஸ்ட்ரிங்க் பண்ணியிருந்திருப்பாங்க. கோரை ஸ்ட்ரிங்க் பண்ணி பார்த்தீங்கன்னா எப்படி அவங்க எடுத்து கேசிலங்க கூட சொல்லி கேட்பாரு, நீ இல்லைனாலே அவன் நல்லா இருப்பா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அந்த கோரையுமே பிடிங்கிட்டு 2 பற்றி ஏதோ கொசு அடிக்கிற மாதிரி அசால்ட்டாக அடிச்சு போடுறது மட்டும் இல்லாமல் கேசிலங்கையுமே பார்த்தீங்கன்னா ஸ்டாப் பண்ணிடுவாங்க. சரி கேசிலங்க நம்ம ஜானட்டையுமே பார்த்தீங்கன்னா ஸ்டாப் பண்ணிடுவார். ஸோ ஜானட் எப்படி அவர் ஸ்டாப் பண்ணியிருந்திருப்பாரு? ஏன்னா அவர்கிட்ட பார்த்தீங்கன்னா நம்ம கேங்கோட முக்கியமான பவரே டைமை கண்ட்ரோல் பண்ணுறது தான். குவாண்டம் வேர்ல்டுக்குள்ளே டைம்ன்ற ஒரு விஷயமே கிடையாது. அப்படிக்கும் போது எப்படி கண்ட்ரோல் பண்ணியிருப்பாரு? பாசிபிளி பார்த்தீங்கன்னா இது வேறு ஏதோ ஒரு டெக்னாலஜியாக இருக்கலாம். லைக் மனுஷங்களை அசைவிடாமல் வைக்கிற ஒரு ஏதாவது டெக்னாலஜி மாதிரி இருந்திருக்கலாம். ஒருவேளை பேரலைசிங் டெக்னாலஜியாக கூட இருக்கலாம், சொல்ல முடியாது. அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம டேரன் வந்துட்டு ஹேங்க் பிம்மை மீட் பண்ணுற மாதிரி காட்டியிருப்பாங்க. அந்த இடத்துல அடிச்சு போட்டு கொண்டுட்டு தான் நினச்சி வந்திருப்பான். பட் அந்த இடத்துல ஹேங்க் பிம் கூட வந்து அந்த இரும்பு எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு டைம் டைலேஷனில் மாட்டி கிட்டத்தட்ட 1000 வருஷம் வாழ்ந்துருக்கிற மாதிரி மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. 1000 வருஷம் இந்த குவாண்டம்குள்ளேயே அந்த இரும்புங்க 1000 வருஷம் வாழ்ந்துருக்கான். ஸோ அதுங்க வாழ்ந்து ஆல்ரெடி அந்த பக்கம் ஒரு சிவிலைசேஷனையே கிரியேட் பண்ண மாதிரி காட்டியிருந்திருப்பாங்க. அப்புறம் அந்த டைம் டைலேஷன்லேருந்து வெளியே வந்து நம்ம ஹேங்க் பிம்மே பார்த்தீங்கன்னா அதை கூட்டிகிட்டு வந்துட்டுருக்கோம். படம் முழுக்க ஏதோ ஒரு சிக்னல்ஸ் வர மாதிரியே இருக்கும் அவருக்கு. அந்த சிக்னல் இந்த எறும்புங்க கிட்ட தான் வந்திருக்கு. அந்த எறும்பு கிரியேட் பண்ணுறது ஸ்ட்ரக்சர்ஸை பார்த்துங்களேன். எக்ஸாக்ட்லி வெளியே பார்த்தீங்கன்னா அப்படி இந்த கண்ணாடிக்குள்ள ஸ்ட்ரக்சர்ஸ் கிரியேட் பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி தான் இந்த இடத்துலையுமே பார்த்தீங்கன்னா கண்ணாடிக்குள்ள ஸ்ட்ரக்சர்ஸ் கிரியேட் பண்ணியிருப்பாங்க. அண்ட் அந்த இடத்துல கூட ஹேங்க் பிம்மோ டைலாக் சொல்லுவார், தேர் இஸ் ஆல்வேஸ் ரூம் டு க்ரோ அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருப்பாரு. நம்ம ஆண்ட்மேன் சொன்னேன், ஐ மீன் ஸ்காட்லாண்ட் வந்து அந்த புக்கில் இருக்கிற டைலாக் அவர் சிரிக்கிறது கூட நல்லாயிருக்கும். எவ்வளோ பெரிய மனுஷன் நம்ம டைலாக் சொல்கிறாருப்பா, சந்தோஷமாக இருக்குது நண்பர்களே. அண்ட் இங்கே தான் கேங்கோட உண்மையான பர்பஸ் என்ன அப்படின்னு நம்ம காட்டுறாங்க, எதுக்காக அதெல்லாம் பண்ணுறான் அப்படின்ற மாதிரி. மெயின் அந்த சேக்கர் டைம் லைனை பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி மற்ற கேங்ஸ் எல்லாருமே சேர்ந்து அந்த டைம் லைன்ஸ்
கூட விளையாடிக்கிட்டு இருக்கானுங்க. நான் அந்த சேக்ரெட் டைம் லைனை பார்த்தீங்கன்னா காப்பாற்ற தான் முயற்சி பண்ணிட்டு இருக்கேன். மற்ற பிரான்ச் டைம் லைன் இருந்தாலும் அதை சரி பண்ண தான் முயற்சி பண்ணிட்டு இருக்கேன். நான் மற்ற கேங்ஸ் மாதிரி கிடையாது, இப்படி இருந்ததுனாலே என்ன எக்ஸைல் பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரி அவர் மென்ஷன் பண்ணியிருந்திருப்பாப்ல. ஸோ அதை தான் இந்த சேக்ரெட் டைம் லைனுமே காட்டுறாங்க. அந்த பிரான்ச்சான டைம் லைன்ஸ் எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா கட் பண்ணி அதை வந்துட்டு பார்த்தீங்கன்னா இவர் வந்துட்டு அதை சரி பண்ணுற மாதிரி காட்டியிருந்திருக்காங்க. இதை வந்துட்டு இவர் கொஞ்சம் வயலண்ட்டான வழியில் பண்ணார். இதை சைலண்ட்டான வழியில் பண்ணால் அந்த ஈஹூ ரிமைன்ஸ் கேங்கு லோக்கியில் வந்தவர், வயலண்ட்டாக பண்ணால் இந்த கேங்கு, இதே கொஞ்சம் டூ மச் வயலண்ட்டாக பண்ணால் அது மற்ற கேங் வேரியன்ஸ் எல்லாருமே. ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒருத்த செலுச்சவும் இல்லை, எல்லாருமே ஒரே கூட்டத்தில் வந்த மாட்டேங்க தான். அந்த மனுஷன் ஜான்த் மேயர்ஸ் இருக்கார், மனுஷன் செம்மையாக நடிச்சிருந்துருப்பாருங்க. அவரோட ஆக்டிங் சூப்பராகவே இருக்கும். வில்லனா மனுஷன் பயங்கரமாக இருப்பாப்புல. ஆனால் என்ன இந்த படத்தோட போயிட்டாரு. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவர் ஃபுல் ஃப்ளெஜ் இல்லைனா நம்ம பார்க்க முடியாது. குவாண்டமேனியாவாக இருந்தது தானே இப்போ டூம்ஸ்டேவாக மாதிரி நிற்குது. அண்ட் அங்கேருந்து கிளம்பும் போது கூட ஐ வில் ரூ திஸ் பிளேஸ் ஃபார் எட்டர்னிட்டி, ஐ மீன் எட்டர்னிட்டினா காலாதி காலத்துக்கு நான் தான் ஆள போகிறேன் அப்படி மாதிரி தான் சொல்லிட்டு கிளம்பியிருப்பாரு. மார்வல் அந்த எட்டர்னிட்டியை மென்ஷன் பண்ணாங்க கேட்டிங்கன்னா அப்படி கூட இருக்கலாம், சொல்ல முடியாது. அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம கேசிலாங்க எப்படியோ ஜென்டோராவை ரெஸ்கியூ பண்ணிடுறாங்க. ரெஸ்கியூ பண்ணி மற்ற ஆட்கள் எல்லாத்தையும் கூட ரெஸ்கியூ பண்ணி முக்கியமாக அந்த ஹாலோகிராம் நடக்கிற அந்த இடத்துக்கு போய் கேங் இந்த இடத்த விட்டு தப்பிக்க போகிறான், இதுதான் சரியான டைமு, எல்லாரும் வந்து தாக்கினீங்கன்னா அந்த இடத்த நம்ம திரும்ப எடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா பேசி ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா எல்லாத்தையுமே வந்துட்டு அந்த இடத்துல ஒரு கூட்டம் கூட்டிடுறாங்க. இந்த சுதந்திர போராட்டன்ற மாதிரி எல்லாத்தையுமே ஒன்று கூட்டிடுறாங்க. கேசிலாங்க காப்பாற்றுறதுக்கும் ஆண்ட்மேனை ஜெயிண்ட் ஆண்ட்மேனை வந்துட்டு இருக்காப்புல. கேப்டன் அமெரிக்கா ஷீல்டு மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு ஷீல்டு எடுத்து அப்படியே அடித்து சண்டை போட்டுருக்காரு. கேங்கு தப்பிக்கிறதுக்கான வேலையில் இருந்துகிட்டு இருக்காரு. ஸோ அந்த ஷீல்டு சுற்றும் போது அந்த ரிங்ஸை சுற்றும் போது அதை பிளாக் பண்ண ட்ரை பண்ணுறாப்புல, பட் முடியல. ஆனால் லாஸ்ட்லி எப்படியோ பார்த்தீங்கன்னா மொத்தமாக அதை சேர்த்து உடச்சிட்றாரு. அண்ட் ஆண்ட்மேன் கேங்குன்ற மாதிரி இந்த பக்கம் மோடாக்கும் கேசிலாங்கும் சண்டை நடந்துட்டு இருக்கோம். ஸோ மோடாக்க பார்த்தீங்கன்னா ஒரே பஞ்சில் பெருசாக்கி தூக்கி போட்டு போயிடுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சண்டை முடியலைங்க வா அப்படின்னு சொல்லும்போது உடனே மோடாக் கிட்ட போய் பார்த்தீங்கன்னா 4 வார்த்தை பேசுவாங்க. டக்குனு அவர் தெரிஞ்சுட்டாராம். ஸோ மோடாக்கோட கேரக்டர் என்னன்னே தெரியாதுங்க. ஒரு நல்ல கேரக்டராக போகிற மாதிரி தெரியும், ஆனால் லாஸ்ட்டில் போய் காமெடியாகவும் இல்லாமல் எமோஷனாகவும் இல்லாமல் அவன் கேரக்டர் என்னன்னே இது என்ன எப்படி போகுதுன்னே சொல்ல முடியாது. அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி குழப்படியாக போய்கிட்டு இருக்கோம். அண்ட் அந்த பக்கம் பெருசான கேசிலாங்கமே பார்த்தீங்கன்னா எனக்கு வந்துட்டு சிட்ரஸ் வேணும் அப்படி மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. சிட்ரஸ் லைம் வேணுன்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஏன்னா இந்த மாதிரி போயிட்டு சின்னதாக்கி பெருசாகிறவங்க எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா அந்த சிட்ரஸ் தேவைப்படும். ஸோ அந்த சிட்ரஸ்க்காக லைம் இருக்கும். சில்வாரில் கூட ஆகிட்டே அது ஆரஞ்சு ஸ்லைசஸ் இருக்கான்னு கேட்டிருப்பாரு. எங்கேயும்ல கூட பார்த்தீங்கன்னா நம்ம ஹாக்கைக்காக ஒரு ஆர்ஜி பழத்தை எடுத்துகிட்டு வந்திருப்பார்ல. ஸோ கிட்டத்தட்ட அந்த மாதிரி தான் கேங் அந்த இடத்துல செம்ம காண்டாகி போய் என் மொத்த திட்டத்தை இப்படி கெடுத்துட்டியடா அப்படின்னு சொல்லி காண்டில் வந்து கீழே அவரே எல்லாத்தையும் இறங்கி அடிக்க ஆரம்பிச்சிருப்பாரு. அவர் சோல்ஜர்ஸ் தோக்க ஆரம்பிச்சதுனால அவரே டேரெக்டாக இறங்கி வந்து அடிக்க ஆரம்பிப்பார். நான் கூட சொன்னால மூஞ்சி ப்ளூ கலரில் இருக்குன்னு, எக்ஸாக்ட்லி இங்கே பார்த்தீங்கன்னா மூஞ்சி ப்ளூ கலரில் தான் இருக்குது. ஸோ ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா அவரே இறங்கி அடித்து சண்டை போட ஆரம்பிக்கிறாரு. பட் அவர்கிட்ட பெருசாக எந்த பவரும் இல்லாத மாதிரி தான் காட்டியிருப்பாங்க. ஜஸ்ட் ஏதோ லேசர் ஷூட் பண்ணுற மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்காரு, அவ்வளோதான். ஆனால் அவரோட பெரிய பலமே அவரோட மூளை தாங்க, அவரோட டெக்னாலஜி தான். அங்கே தான் பார்த்தீங்கன்னா ஒரு செம்ம சீனு எல்லாமே பார்த்தீங்கன்னா பயங்கர எறும்புகளோட என்ட்ரி கொடுக்குறாப்புல ஆண்ட்மேனு ஹேங்க் பிம்மு செம்ம எறும்பு கூட்டம். அந்த ஆக்சுவலி இதுக்கு முன்னாடியே கேங் சொல்லியிருப்பாரு, நீ ஜஸ்ட் எறும்பு கிட்ட பேசுற வேண்டாம் அப்படிமே சொல்லியிருப்பார்ல. இந்த எறும்புங்க தான் பார்த்தீங்கன்னா எல்லாமே சேர்ந்து நம்ம கேங்கா அப்படியே பிச்சு எடுத்துருக்குங்க. அவரை பிஞ்சு போன கரித்துணி மாதிரி ஆக்கி விட்டுறலாம் சேர்ந்து. அண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா நம்ம டேரனுமே வந்துட்டு நான் மோடாக் இல்லடா டேரன் அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல அவரையுமே அட்டாக் பண்ணுற மாதிரி காட்டியிருப்பாங்க. ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா அவருமே எப்படியே பார்த்தீங்கன்னா ஒரு வழியாக ஷீல்டை உடச்சிடுறாங்க. உடச்சதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த டேரனுமே அந்த இடத்துல சாகிற மாதிரி தான் காட்டியிருப்பாங்க. அவன் செத்த சீனும் உங்களுக்கு எமோஷனலாகவே தெரியாதுங்க. திருந்தி செத்துருக்கான்ப்பா பரவாயில்ல நல்லா அப்படின்ற அந்த ஒரு ஃபீல்லாம் உங்களுக்கு வராது. இந்த சீனு காமெடியாகவும் இருக்காது, எமோஷனாகவும் இருக்காது, எல்லாம் கலந்து ஒரு மாதிரி கிரிஞ்சுத்தனமாக இருக்கும் இந்த சீனு. ஸோ இது அந்த சீனில் உங்களுக்கு ஒரு எமோஷனே கன்வே ஆகாதுங்க. ஜாலியாகவும் இருக்குமானா கிடையாது. ஒருத்தன் சாகிற சீனில் நீங்கள் ஜாலியாக சிரித்து பார்ப்பீங்களா? இல்லை தானே. அந்த இடத்துல எமோஷனாச்சும் ஒர்க் அவுட் பண்ணியிருக்கலாம். எமோஷனையுமே பெருசாக ஒர்க் அவுட் பண்ணல. அண்ட் அங்கே தான் பார்த்தீங்கன்னா மற்றவங்கெல்லாம் அந்த போர்ட்டல் உருவாக்கி தப்பிக்கிற மாதிரி காட்டியிருப்பாங்க. பட் அந்த இடத்துல கேங் வரதை பார்த்துட்டு கேசியை ஃபஸ்ட்டு உள்ள தள்ளிட்டு அதுக்கப்புறம் ஸ்காட் தான் பார்த்தீங்கன்னா கேங் கூட ஒட்டியான்னு சண்டை போட்டுட்ருப்பாப்புல. அவங்க 2 பேர் சண்டையும் பயங்கரமாக இருக்கும். பட் இந்த இடத்துல ஸ்காட்லாங் பார்த்தீங்கன்னா ஈஸியாகவே நம்ம கேங்கை சமாளிச்சிடறாரு. கேங்கை பார்த்தீங்கன்னா அவெஞ்சர்ஸ் லெவல் த்ரெட்டாக அவெஞ்சர்ஸ் லெவல்லனா நமக்கு காட்டுற மாதிரி கொண்டு வந்திருப்பாங்க. ஆனால் உண்மையிலேயே பார்த்தீங்கன்னா கேங் அந்தளவுக்கு பவர்ஃபுல் இல்லையோ அப்படின்ற மாதிரி தான் நமக்கு தெரிஞ்சிருக்கும். ஏன்னா ஈஸியாக அந்த இடத்துல ஆண்ட்மேன் கிட்டே அடி வாங்கி விழுந்துக்கிட்டு இருக்காப்புல. ஸோ ஆண்ட்மேனே அவருக்கு டஃப் கொடுக்கும்போது இவன் எப்படி அவ்வளோ பவர்ஃபுல்லாக இல்லைனா இருப்பான்ற மாதிரி நமக்கு ஒரு சின்ன டவுட் வந்தது. அண்ட் ஆண்ட்மேனோட ஹெல்மெட்டையுமே வந்து பார்த்தீங்கன்னா அவர் ஃபஸ்ட்டு ஹெல்மெட்டை தான் பார்த்தீங்கன்னா மிதிச்சு உடைக்கிற மாதிரி காட்டியிருப்பாங்க. ஏன்னா பாசிபிளி அவருக்கு தெரிஞ்சிருக்கலாம் போல் இவனுக்கு ஹெல்மெட் தான் பவர், ஹெல்மெட் இருந்தால் தான் சுருவான் பெருசாவான்ற மாதிரி. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஹெல்மெட்டை தான் உடச்சி போடுறாரு. பட் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஸ்ட்ரிங்க் ஆகிறது பெருசாகிறது எல்லா டிஸ்க்குமே ஒன்று சேர்த்து அந்த கோருக்குள்ளே ஒட்ட அடிச்சிடுவார். ஸோ அந்த கோருக்கு பற்றி இப்போ எப்படி ரியாக்ட் பண்ணுறதுனே தெரில. அதனால் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல சுருங்கி பெருசாகிட்டு இருக்கும். இந்த இடத்துல கேங்கை உள்ளே போக விடாமல் ஹோப்புமே பார்த்தீங்கன்னா வந்துருவாங்க. அவங்க தான் வந்துட்டு நம்ம கேங்கை பார்த்தீங்கன்னா அந்த பிளாஸ்டர் வச்சு அடிக்கிற மாதிரியும் அவங்க தான் அது கோரில் தள்ளி வர மாதிரி காட்டியிருப்பாங்க. ஸோ கோரில் விழுந்து அதுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா இப்போ கேங் போயிடுவான். இப்போ இந்த கேங் இன்னும் சாகலை அப்படின்ற மாதிரி தான் பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணிட்டு இருக்காங்க. உள்ளக்குள்ளே அந்த ப்ராபபிலிட்டி ஸ்டாமில் இப்போ அவர் மாட்டிக்கிட்டு இருக்கலான்ற மாதிரியும் ஒரு ரூமர்ஸ் போயிட்டுருக்கு.
எது எப்படியோ இனி இவங்கலாம் வரப்போகிறது கிடையாது. இதை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணி என்ன ஆக போகுது. ஸோ அந்த கோருமே வெடிச்சிட்டு இவங்களவே மாட்டிக்கிறாங்க. எகைன் பார்த்தீங்கன்னா டக்கு நம்ம ஸ்கேஷ் எல்லாம் பார்த்தீங்கன்னா போர்ட்டல் உருவாக்கி திரும்ப உங்களை வெளியே கூப்பிட்ற மாதிரி காட்டியிருக்காங்க. இந்த இடத்துல எனக்கு இதுதாங்க டவுட்டு, எப்படி திரும்ப கூட்டியிருப்பாங்க? ஏன்னா குவாண்டம் வேர்ல்டுக்குள்ளே டைம் வித்தியாசமாக போயிட்டுருக்கோம். அவெஞ்சர்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா அவர் வந்துட்டு 5 மணி நேரம் உள்ளது, வெளியே 5 வருஷன்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. இவங்க உள்ள கொஞ்ச நேரம் இருந்துட்டு தான் வந்திருக்காங்க. வெளியே எத்தனை நாள் போச்சு நமக்கு காட்டவே இல்லை. அண்ட் பார்த்தீங்கன்னா அவர் வெளியே வந்து இப்போ இந்த டைம் லைனுக்கு சுற்றிக்கிட்டு இருக்கார்ல, இங்கே பார்த்தீங்கன்னா இது வந்துட்டு இதை வச்சு ஒரு தியரி இருக்குங்க. என்னன்னா வந்துட்டு இது வந்து கம்ப்ளீட்டாக ஒரு டிஃப்ரெண்ட்டான ஆல்டர்னேட் டைம் லைன், இது வந்துட்டு ஒரு ஃபேக் டைம் லைனில் நம்ம ஆண்ட்மேன் இருக்காருன்ற மாதிரி ஒரு தியரி போயிட்டு இருக்கு. காரணம் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு அம்மா வந்துட்டு வண்டியில் நாய்க்குட்டி வச்சு தூக்கிட்டு போயிட்டு இருப்பாங்க. சரி, அது கூட நார்மல்னு வச்சுக்கோங்களேன். பட் அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அந்த காஃபி கடைக்காரர் வந்துட்டு நீங்கள் அந்த பக்மேன் தானே, ஸோ வந்துட்டு காசு இருங்க $12 அப்படிமா மென்ஷன் பண்ணியிருப்பாரு. $12 ஆஸ் யூஷுவலான மார்வல் காமெடி. அந்த கேக் கடை ஓனருமே பார்த்தீங்கன்னா ஒரு கேக் பண்ணி தர மாதிரி காட்டியிருப்பாங்க. ஏன்னா இது வரைக்கும் அவர் கேக் பண்ணது கிடையாது, பட் இவருக்காக கேக் பண்ணியிருப்பாரு. அங்கேயுமே காட்டியிருப்பாங்க. அது வந்துட்டு பச்சை கலர் கேக்கில் இருக்கும். ஸோ எதுக்காக பச்சை கலரு? பச்சைக்கு இதுக்கு சம்மந்தமே கிடையாது. ஸோ பச்சை கலர் கேக் எதுக்காக? ஸோ இது வந்துட்டு பாசிபிளி ஒரு ஃபேக் டைம் லைனாவோ இல்லை ஒரு ஆல்டர்னேட் டைம் லைனில் நம்ம ஆண்ட்மேன் வந்து மாட்டிக்கிட்டாரு அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு தியரி போயிட்டு இருந்துச்சு. அண்ட் லாஸ்ட்டாக எல்லாருமே சேர்ந்து கேசிக்கான பர்த்டேவுமே செலிப்ரேட் பண்ணிட்டு இருப்பாங்க. ஏன்னா அவர் பல பர்த்டே மிஸ் பண்ணியிருக்காருல, அதனால் இது ஒரிஜினல் பர்த்டே கிடையாது. பட் ஃபேக்காக பார்த்தீங்கன்னா உங்களே ஒரு டேட் எடுத்து ஃபேக் பர்த்டே பார்த்தீங்கன்னா எல்லாரும் செலிப்ரேட் பண்ணிட்டு இருப்பாங்க. அதோட படமும் முடியுது. 2 போஸ்ட் கிரெடிட் சீன் இருந்திருக்கு. ஒரு போஸ்ட் கிரெடிட் சீனில் காட்டினா நம்ம கேங் கவுன்சில் எல்லாத்தையும் ஒரே இடத்துல சமன் பண்ணுற மாதிரி காட்டியிருந்திருப்பாங்க. அண்ட் இந்த இடத்த சுற்றி கூட பாருங்களேன், கேங் சாலைக்கு பின்னாடி ஏகப்பட்ட அந்த டைம் லைன் சுற்றிக்கிட்டு இருக்கோம். அவங்க பார்க்கும்போது கூட ஏகப்பட்ட டைம் லைன் பிரான்ச் ஆகிட்டு இருக்கோம். இந்த இடத்துல இருக்கிறது 3 கேங் வேரியன்ஸு. ஒன்று நம்ம இம்மோர்டஸ், இன்னொருத்தர் பார்த்தீங்கன்னா அந்த ஒருத்தர் இம்மோர்டஸ், இன்னொருத்தர் ராமட்டெட்டு, இன்னொருத்தர் பார்த்தீங்கன்னா ஸ்கார்லெட் சென்ச்சுரியான். இந்த 3 பேர் தான் ஃபஸ்ட்டு இருக்கிற மாதிரி காட்டியிருப்பாங்க. வெளியே எத்தனை பேர் வர சொல்லியிருக்கேன்னு சொல்லும்போது எல்லாருமே வர சொல்லியிருக்கு அப்படின்னு சொல்லி ஆயிரக்கணக்கான கேங் வேரியண்ட்டாக காட்டியிருந்திருப்பாங்க. இது அப்படியே பார்த்தீங்கன்னா அவெஞ்சர்ஸ் கேங் டைனஸ்டி கூட கனெக்ட் ஆக வேண்டியது தான். பட் இப்போ தான் எல்லாம் மாறி போச்சு, அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டேவாக மாறிடுச்சு. அண்ட் அவங்க வர போர்ட்டல் எடுத்துக்கோங்களேன். எக்ஸாக்ட்லி பார்த்தீங்கன்னா இது கிட்டத்தட்ட நம்ம டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் மல்டிவர்ஸ் ஆஃப் மேட்னஸ்ல வந்து நம்ம ரீட் ரிச்சர்ட்ஸோட போர்ட்டல் மாதிரி தான் இருக்குது. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா ரீட் ரிச்சர்ட்ஸோட வம்சாவளியில் வந்தவர் தான் நம்ம நேத்தனியல் ரிச்சர்ட்ஸ், ஐ மீன் கேங்கு. ஸோ கேங்குமே பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி வந்துட்டு இந்த வம்சத்தில் வந்ததுனால பாசிபிளி அந்த டெக்னாலஜிக்கு ஒரு ஆக்சஸ் இருக்கும் போட்டிருக்கு. அண்ட் இந்த டெக்னாலஜி பார்த்தீங்கன்னா நம்ம டாக்டர் டூமோட டெக்னாலஜி. காமிக்கில் இதை வந்துட்டு படம் எடுத்தவங்களே கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. காமிக்கில் டாக்டர் டூம் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி இந்த டைம் பிளாட்ஃபார்ம் டைம் ட்ராவல் பண்ணுறதுக்காக ஒரு போர்ட்டல் மாதிரி உருவாக்கியிருப்பாரு. அதை வச்சு தான் அந்த ரீட் ரிச்சர்ட்ஸ் அதை இன்ஸ்பயர் பண்ணி தான் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி போர்ட்டல் கிரியேட் பண்ணியிருப்பாரு. இதை தான் வந்துட்டு கேங் யூஸ் பண்ணிகிட்டு இருக்காரு. ஸோ எல்லாமே ஒன்றுக்கு ஒன்று இன்டர் கனெக்டட் தான். ஒருத்தனை பார்த்து இன்னொருத்த மாற்றி தான் காப்பி வச்சுட்டு இருக்க மாதிரி நமக்கு காட்டியிருக்காங்க. ஸோ இந்த இடத்துல ஏகப்பட்ட கேங் வேரியன்ஸ் இருக்கிற மாதிரி காட்டியிருப்பாங்க. காமிக்க கியூரேட் பேனல் அது எங்கேயுமே ரெப்ளிகேட் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் பார்த்தீங்கன்னா இன்னொரு போஸ்ட் கிரெடிட் சீனில் நம்ம லோக்கி சீசன் 2க்கான அந்த விக்டர் டைம்லி கேங்கோட அந்த ஒரு வருஷம் பார்த்தீங்கன்னா காட்டி அதோட லோக்கி சீசன் 2க்கான ஒரு அடித்தளம் போட்டு முடிச்சிருந்திருப்பாங்க. லோக்கி சீசன் 2ஓட கண்டினியூஷன் அது. அதோட பார்த்தீங்கன்னா படம் முடியுது. கேங் வில் ரிட்டர்ன் அப்படின்றதோட படத்தை முடிச்சிருப்பாங்க. எங்கே அதான் இப்போ டாக்டர் டூம் ஆகி போச்சு. ஸோ பார்த்தீங்கன்னா டாக்டர் டூமே வரட்டும், சந்தோஷம் தான், எனக்கு சந்தோஷம். பட் கேங் இந்த ஆக்டர் பற்றி ஆக்சுவலி கொஞ்சம் யூஸ் பண்ணியிருக்கலாங்க. இந்த வெர்ஷனை பார்க்கணுன்னு எனக்கு கொஞ்சம் ஆசையுமே இருந்துகிட்டு இருக்கு. ஸோ இந்த வெர்ஷன் ஆஃப் அவெஞ்சர்ஸ் கேங் டைனஸ்டியை பார்த்தா நல்லா தான் இருக்கும். அது ஏதோ ஸ்கிரிப்ட் லீக் ஆச்சு அப்படின்ற மாதிரி நான் கேள்விப்பட்டேன். முடிஞ்ச ஃபியூச்சரில் பார்த்தீங்கன்னா அதையுமே தனியாக ஒரு வீடியோ போட்டுடலாம். இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய விஷயம் நல்லா தாங்க இருக்கும். பட் படத்தோட டைம் லைன் ரொம்பவே கம்மி. லைக் 2 மணி நேரம் தான் இருக்கும். 2 மணி நேரம் பாசிபிளி பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் நீங்கள் மற்ற கேரக்டர்ஸ் பற்றி வச்சுக்கோங்களேன். இந்த படத்தில் மெயினே நம்ம ஆண்ட்மேனு கேங்கு இவங்க 2 பேர்த்த ஃபோக்கஸ் பண்ணி தான் போயிட்டு இருக்கோம். ஹீரோ ஹீரோயின் மட்டும் சரி ஹீரோவும் வில்லனும் ஃபோக்கஸ் பண்ணால் போதுமேடா அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அதையுமே பார்த்தீங்கன்னா தெளிவாக இந்த இடத்துல சொல்லப்படல. அதுவும் முக்கியமான ஹோப்பு. படத்தோட பேரே ஆண்ட்மேன் தி வாஸ்ப் தான். ஆனால் ஹோப்புக்கு இந்த படத்தில் பெருசாக சீனே இருக்காது. அண்ட் என்னதான் வில்லனாக இருந்தாலும் வில்லனும் அந்த அளவுக்கு பர்ஃபெக்டாக காட்டப்படல. ஆண்ட்மேன் கிட்டே அடி வாங்கி தோக்கும் போது இவன் எப்படி அவெஞ்சர்ஸ்க்கு வில்லனாக வருவான் அப்படின்னு ஒரு டவுட் தான் நிறைய பேருக்கு வந்துச்சு. அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த படத்தில் நிறைய பிளாட் ஹோல் இருக்குங்க. நிறைய பிளாட் ஹோல் இருக்குது, மிஸ்டேக் இருக்குது. முன்ன நான் சொன்னல அந்த டைம் டிஃப்ரென்ஸ் குவாண்டம் வேலோக்கும் இடத்துக்கும் இருக்குன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி இந்த படத்தில் நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட மிஸ்டேக்ஸ் இருக்குது. அதே மாதிரி இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா அந்த லைட்டு மட்டும் ஒருத்தன் செத்துருப்பான். அதே மாதிரி நம்ம டேரன் செத்துருப்பான். இவங்களாம் சாகும்போது நமக்கு ஒரு எமோஷனல் கனெக்டே பெருசாக இருந்திருக்காது. ஆனால் படம் விஷுவலி சூப்பராக இருக்குங்க. விஷுவலி செம்மையான ஒரு படம் இது. கார்டியன்ஸ் ஆஃப் கேலக்சியோட அந்த ஒரு படம் வைபை அப்படியே கொடுக்கும். ஆனால் அந்த ஏலியன் வேர்ல்டு மாதிரி காட்டிடக்கூடாது அப்படின்றதுக்காக இது கம்ப்ளீட்டாக வித்தியாசமான ஒரு உலகமாக குவாண்டம் வேர்ல்டுன்றத கம்ப்ளீட் டிஃப்ரெண்ட்டான ஒரு இடமா தான் காட்டியிருப்பாங்க. அந்த வகையில் உண்மையிலே சூப்பராக இருக்கும் அதெல்லாமே பார்க்குறதுக்கு. அவ்வளோதான் கைஸ், இந்த வீடியோலாம் சொல்ல வந்தது. நிறைய விஷயம் மிஸ் பண்ணால் நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்க, பார்க்கலாம். அடுத்த வீடியோவில் பார்க்குற வரைக்கும் பை பாய்.